Hello everyone, this is Anuti. Welcome back to my channel. இந்த வீடியோ கேர்ள்ஸ் மட்டும் பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க, பாய்ஸும் எல்லாருமே சேர்ந்தே பார்க்கலாம். பிகாஸ் இந்த வீடியோ பாய்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாருமே உங்களோட சிஸ்டர்ஸ்க்கும் சரி, லவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லி ரொட்டைன் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம், அதாவது ப்ரஷ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷாம்பூ, சோப், குளிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் கூட சரி, எல்லா விஷயத்துலையுமே ஆர்கானிக் மட்டும் கலந்தது கிடையவே கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கலந்தது கிடையவே கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவாங்க, எவ்வளோ வேணாலும் போடுவாங்க, இது ஆர்கானிக் மட்டும்தான், அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் கிடையவே கிடையாது. எல்லா ப்ராடக்ட்லையுமே கலப்படங்கள் இருக்க தான் செய்யுது, கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. சரி, ஓகே, கேர்ள்ஸ் அதாவது பீரியட்ஸ் டைமில் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ்னால எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? யாருக்குமே சில பேருக்கு இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல. பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது அப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் இருக்குது. அண்ட் தென் அவங்களுக்கு சகல வசதிகள் நிறைய இருக்கிறதுனால யாருமே இதுக்கான வர சைட் எஃபெக்ட்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ யோசிக்காமல் நாப்கின்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நாப்கின்னால எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. கேன்சர் உயிர் போகிற அளவுக்கு கூட இதில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாப்கின்ஸ் எதுக்காக வாங்குறீங்க? பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க? இது லாங் லாஸ்டிங், எவ்வளோ நேரம் டியூரேஷன் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட சைஸ் பார்த்து வாங்குவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்ட் பார்த்து வாங்குவீங்க. அண்ட் 8 hours வரைக்கும், அதாவது 8 hours வரைக்கும் டியூரேஷன் இருக்கிற பேட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டடில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஓகே, இந்த நாப்கின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாப்கினில் எவ்வளோ கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேயான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ரேயான் எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரேயான் அப்படின்னு சொல்கிறப்படுற விஷயத்தில் டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா, பிளட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான, சீக்கிரமாக பிளட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டயாக்சின் என்ன பண்ணும்னா, கேர்ள்ஸ்க்கு அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ஸோ அது தேவையில்லாத டிஷ்யூ எல்லாமே நிறைய வளர்க்க வைக்கும். இந்த டயாக்சின் அப்படிங்கிற கெமிக்கலுக்கான பவரே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சகல வசதிகள்லாம் என்ன, இப்போ ட்ரெயின் மாதிரி ஓடுற காலகட்டத்தில் டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் எல்லாமே ரொம்பவே ஒரு பெரிய வசதியாகவே வந்துருச்சு எல்லா விஷயங்களும். ஸோ இது பீரியட்ஸ் டைமில் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காட்டன், அதாவது அந்த காலத்தில் காட்டன் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ ரொம்பவே வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து, ஸோ மெடிக்கல் ஷாப்பில் போய், ஸோ மெடிக்கல்ஸில் நிறைய கடையில் இப்போ விற்கிறாங்க நாப்கின்ஸ் எல்லாமே சொல்லி. ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த டயாக்சின் கெமிக்கல் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எடுத்துகிட்டு விடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நாப்கின்ல செல்லுலாஸ் அப்படிங்கிற கெமிக்கலும் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ இது செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுக்கும். இந்த கேன்சர் உயிர் போகிற அளவுக்கு கூட இது இந்த கேன்சர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உயிர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும். செல்லுலாஸ் ரொம்பவே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கெமிக்கல். ஸோ நாப்கின்ல கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் இது ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கெமிக்கல் எல்லா பேட்லையுமே இருக்குது. பிகாஸ் பிளட்டை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதில் சேர்க்கறதுனால, ஸோ நிறைய வசதிகள் கொடுக்கறதுனால ஸோ கெமிக்கல் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் நாப்கின்ல பிளாஸ்டிசைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும்னா, கேர்ள்ஸோடைய இன்னர் வெஜினால போயிட்டு டிஷ்யூஸ், அதாவது தேவையில்லாத டிஷ்யூஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது பண்ணுறதுனால ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிசைசர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இருக்குது. ஸோ இது எல்லாமே கெமிக்கல் கலந்தது தானே, எதுவுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ஸோ கெமிக்கல் கலக்கிறதுனால நிறைய வசதிகள் இருக்கிறதுனால ஸோ இந்த விஷயத்தில் ரொம்பவே இதுவும் ஹார்ம்ஃபுல்லான விஷயம். இன்னர் வெஜினால போயிட்டு ஸோ தேவையில்லாத டிஷ்யூஸ்லேருந்து, ஸோ பிளட், அதாவது கெட்ட பிளட், அதாவது ரொம்பவே கெட்ட பிளட் எல்லாம் ரிமூவ் பண்ணுற டைமில் ஸோ இது ஹார்ம்ஃபுல், அதாவது ஆர்கன் டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டியோடோரன்ஸ் இப்போ இருக்கிற, அதாவது வளர நாட்கள் வளர ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்த பேடில் எந்த ஒரு வசதியும் இல்லை. அதாவது வசதிகள் இருக்குது. ஸோ இது காட்டன் பேடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாட்கள் வளர இதில் ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டியோடோரண்ட் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகனா நம்ம அதை, அதாவது கேர்ள்ஸ் பீரியட்ஸ் டைமில் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய கேர்ள்ஸ் இப்போ கூட சரி, இந்த 8 hours லாங் லாஸ்டிங்கில் இருக்குது, டியூரேஷன் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம பேட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணுறதுனால டியோடோரண்ட்
கலந்து அது சேர்க்கறதுனால ஓகே இதில் வந்து டியோடரண்ட்லாம் இருக்குது, ஸோ பேட் ஸ்மெல் வந்து வெளியில் வராது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் தெரியுமா? இதனால் வந்து இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்கும் தன்மை வந்து இழக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கும்போது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டியோடரண்ட்டில் சேர்க்கப்படுற அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் கெமிக்கல் தானே, ஸோ அதனால் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இந்த டியோடரண்ட்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு என்னென்னா, இது வந்து நாப்கினில் யூஸ் பண்ணுற காட்டனை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வந்து உற்பத்தி பண்ணும்போது பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அவங்க அடிப்பாங்க. ஸோ அதில் வந்து காட்டனையும் அது போய் படும். ஸோ அந்த காட்டனை தான் வந்து அவங்க நாப்கினுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாப்கின் தயாரிக்கும் போது அந்த காட்டன் தானே யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த நாப்கினோட வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வந்து கெமிக்கல் கலந்தது தானே, ஸோ காட்டன்லேயே வந்து கெமிக்கல் இருக்கிறதுனால ஸோ அது என்ன ஆகும்? ஸோ இதனாலையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா வந்து கண்டிப்பாக வந்து கேன்சர் தான் வரும் இந்த பூச்சிக்கொல்லி கலந்த இந்த காட்டனை வந்து யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து கேன்சரில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாப்கின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாப்கின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து லாங் லாஸ்டிங்கில் இருக்கும், வந்து பிளட்டை வந்து சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்டேஜஸ் என்ன கொடுக்குதுன்னா, வெட்னஸ், அதாவது வந்து ஸ்வெட் ஆகிற தன்மையை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரை வந்து இது பண்ணும். ஸோ இது போல் வந்து பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து வளர விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டு தான். என்னென்னா ஒரு 1 to 2 ஹார்ஸ்க்குள்ளே வந்து அடிக்கடி வந்து அவங்க பேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவ்வளவா வராது. சில கேர்ள்ஸ்க்கு வந்து அவ்வளவா வராது. இந்த மாதிரி 2 hours 1 hourக்கு வந்து ஒன்ஸ் பேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது. அண்ட் தென் ஃபைனல் பிளாஸ்டிசைசர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபைனலாக வந்து என்னென்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து பேட்ஸை வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது, 8 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 to 2 ஹார்ஸ்க்குள்ளே வந்து அவங்க பேட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதுவே வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுனால பெரிய ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? ஃபைனலாக வந்து கேன்சரில் தான் கொண்டு போய் விடும். டாக்ஸிக் ஸ்டாக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த கேன்சரில் தான் கொண்டு போய் விடும். அது வந்து கண்டிப்பாக உயிரை கொள்ளும் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேன்சர் வந்து ஒரு 13 வயசு பெண் வந்து இந்த கேன்சர்னால ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கா. ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப வசதிகள் இருக்குது. பேட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து 8 hours லாங் லாஸ்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசதிகளோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம். ஒரு எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸ்க்கு வந்து மந்த்லி 3 times வரதுனால அவங்களுக்கான கஷ்டங்கள் அப்படி தான் தெரியும், அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா. ஆனால் வந்து இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம உடம்பை வந்து ரொம்பவே பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். ஸோ சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து ஒர்க் இருக்குது, ஸோ அடிக்கடி வந்து இது மாதிரி பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் பார்க்குறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரத்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் பேட்ஸ் கிடையாது. வெறுமே வந்து காட்டன் துணி, இந்த வாயில் துணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறுமே காட்டன் துணியை 4 மடிச்சு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்களே. யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஹாட் வாட்டரில் வச்சு தான் வாஷ் பண்ணுவாங்க. அண்ட் தென் க்ளீன் பண்ணும்போது, அதாவது அவங்க பாடியை தான் இன்னும் வச்சு நான் க்ளீன் பண்ணும்போது கூட அவங்க வந்து ஹாட் வாட்டர்னால மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்களே. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து இந்த பேட்ஸ், இந்த நாப்கின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்ததுனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறது இருக்குது. ஜஸ்ட் எதுவுமே இல்லை, அவங்க வந்து பேட் வைக்கலாம் அண்ட் தென் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வந்து டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிட்டு போயிடலாம், ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். இதனால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா. இது வந்து வசதிகள் நிறைய கொடுத்ததுனால ப்ராப்ளமும் வந்து நமக்கு நிறையவே இருக்குது. அண்ட் தென் இந்த நாப்கின் வந்து என்னென்னா வந்து நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து இதை வந்து அகெயின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான இல்லை, ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். அண்ட் தென் இதனால் ஆல்ரெடி எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ பேட் வந்து இவ்வளோ வசதிகளோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டியோடோரண்ட், ஃப்ராக்ரன்ஸ்லாம் கலந்து இருக்கிறதுனால, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ இதே போல் தான் இந்த நாப்கினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு லாங் லாஸ்டிங்காக வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி நீங்கள் வச்சுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கேன்சர் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து உயிர் போகிற அளவுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியாக இருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் எல்லாருமே வந்து ஆர்கானிக் பேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க, ஸோ வந்து இவ்வளோ நேரம் வந்து இது லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி பேட்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து ஆர்கானிக் பேட்ஸை மட்டும் வாங்கி
யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். 3 days தானே, ஸோ யாருக்கும் எந்த ப்ராப்ளமே வரப்போகிறதில்ல. ஸோ வீட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியில் போகிறீங்கன்னா வெளியில் போகிற கேர்ள்ஸ், அதாவது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஆர்கானிக் பேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஜஸ்ட் ஒரு 2 hours-க்கு ஒன்ஸ் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இப்போது இருக்க பிரச்சனை, அதாவது இப்போ வேலை இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃபைனல், நீங்கள் தான் வந்து உங்களோட உடம்பு பார்த்துட்டாகணும். இப்போது நாப்கினை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் சொல்லிவிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. அதாவது உங்கள் சிஸ்டர்ஸ்க்கும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, உங்களோட லவர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் எது நல்லது எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக கடைசியாக வந்து நாப்கின் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து தயவு செஞ்சு நாப்கினை யூஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் நாப்கினாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணாலும் 1 hour-க்கு இல்லை 2 hours-க்கு ஒன்ஸ் பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியும் இல்லைனா நீங்கள் ஆர்கானிக் பேட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே போல் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் நியூஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. தென் டேக் கேர், பாய், see you soon, be safe.